ஆக்சுவலி என்னோட குறிக்கோள் என்னன்னாக்கா இந்த வருஷ கடைசிக்குள்ள ஆர்சி ஆகணுன்ற ஒரு நோக்கம். ஆனால் பாருங்க கிரவுண்ட் அம்பாசிடர் வந்துட்டோம். ஸோ அது வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து அது வந்து பெரிய ஒரு பெருமைங்க. பெருமை என்னன்னாக்கா வால்யூம் பெருசாக கொண்டாடணும். ஆமாம் இல்லைங்களா? ஸோ அது நிச்சயமாக இந்தியாவில் அனைவரும் ஒரு 2 இல்லை 3 மாதத்துல நான் கேள்வி வரும்போது என்னோட டார்கெட் வந்து மில்லியன் சேல்ஸ் பண்ணுறேன் நான். பட் நிச்சயமாக நடந்துடும். இன்னொரு 2 மாதத்தில் நடந்துடும். அதுக்கு அந்த வேலை கிரவுண்ட் பெரிய அளவில் செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு தெரியும் நான் லீடர்ஸ் மேலே எனக்கு அதனால் நம்பிக்கை இருக்குது. எந்த லீடர் வந்து நம்ம கூட காமிட் பண்ணி செய்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க வெற்றி போடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெற்றி தான் நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம் பாருங்க. ஸோ இன்னைக்கு கேள்விங்க நம்ம கேட்குறோம் அப்படின்னாக்கா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இது என்ன கச்சாமுத்தி அப்படின்வாங்க. ஆமாம் இல்லைங்களா? ஆனால் உழைப்பு இல்லாமல் கச்சாமுத்தி ஆக முடியாது. ஆனால் எத்தனை இரவு தூங்காமல் சாப்பிடாம வேக்கொண்டு சொன்னவங்க நம்மளாம் தெருவுலலாம் அடிக்கடி படுத்து தூக்கிடுவோம். இப்போ வினாக்கா போயிட்டு வேலை முடிஞ்சு வந்துருவோம் அப்படின்னு நினைப்போம். டயர்டு, சரி கேஎஃப்சி போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துருவோம். அப்படியே அடியிலே நான் ஹோட்டல் படுத்தா கம்பெனி காசு கொடுப்போம் பாருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 1 வருஷ காலத்தில் ஒரு 4-5 வாட்டி தான் ஹோட்டலில் படுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். முக்காசு காடியில். ஏன்னா வந்துடுவோம் மறுநாள் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஃபோர்ஸ் பண்ணி வருவோம் பாருங்க. ஸோ அதான் நம்மளோட குறிக்கோள் பாருங்க. ஸோ ஹோட்டலில் போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குவோம். தூக்கன்றது இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ஆர்சிஏன்றது ஒரு குறிக்கோள் இல்லாமல் உள்ளுக்குள்ள உள்ள என்னன்னாக்கா லட்சம் வெள்ளி சம்பாதிக்கணும். அதான் குறிக்கோள். ஏன்னா இன்னைக்கு பாருங்க கேள்விங்களா நேற்று வந்த இந்தோனேஷியங்க நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக புறம்புக்குன்னு சொல்லுவோம். ஆமா இல்லைங்களா? அவன் இப்போதான் வந்தான். நம்மள காலகாலமாக அங்கே இருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி பாட்டம் முப்பாட்டம் எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் ஐசி வச்சிருக்கோம். ஆனால் நம்ம இன்னும் வரைக்கும் கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் இது எனக்கு ஒன்றும் செய்யல, அவன் ஒன்றும் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க நமக்காக செய்ய வேண்டியது எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆமா இல்லைங்களா? ஆனால் கைதிகள அதிகமான தலைவர்களாக இருக்காங்க. அவங்க பின்னால நம்ம ஃபாலோ பண்ண தயாராக இருந்தால் நிச்சயமாக வெற்றியாளர் ஆகலாம். நீங்கள் பார்த்துக்கலாம், இந்தியர்கள் கிரவுண்ட் அம்பாசிடர் இருக்காங்க. அதே போல் இந்தோனேஷியனுங்க கணக்கணக்கெல்லாம் இருக்கானுங்க. அவனுங்க நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு சேலஞ்சை வச்சுக்கோம். நம்ம இந்தியர் தலைவர் என்ன போல லட்சம் வழி சம்பாதிக்கிறாரு, அவரோட இன்னும் பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னு நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோம். நிச்சயமாக குறுகிய காலத்தில் வந்துடும். ஆனால் என்னோட டார்கெட் வந்து த ஃபாஸ்டஸ்ட் வந்து இந்த 2014 முடிச்சிடும்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. நன்றி. பாசிட்டிவ் தான். ஓகே, ஐ வாண்ட் டு கால் இன்னொரு டைமண்ட் மேனேஜர். ஆக்சுவலி அவர் வந்து 20,000 பீஸ் எனக்கு தெரியும், 25,000 பீஸ் எனக்கு தெரியும், 30,000 பீஸ்